Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see adjectives. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல pronouns பத்தி பார்த்தோம். 10 types of pronouns நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னது? Adjective. So parts of speechல noun முடிச்சிட்டோம், pronoun முடிச்சிட்டோம். இப்போ நம்ம adjective பத்தி பார்க்க போறோம். Noun is a naming word. Pronoun is used instead of a noun. இப்போ நம்ம பார்க்க போற adjectives-உம் noun பத்தியும் pronoun பத்தியும் தான் சொல்ல போகுது. அதனால தான் மூணாவதா நம்ம என்ன பார்க்குறோம், அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்குறோம். அட்ஜெக்டிவ்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் ஆடிங் சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் டு ஆர் சேயிங் சம் திங்ஸ் அபவுட் நவுன் அண்டு ப்ரோனவுன். இட் மே பி ஸ்பெஷல் ஆர் இட் மே பி பேட். குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். நவுனை பற்றி ப்ரோனவுனை பற்றியும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல போகிறது தான் என்னது அட்ஜெக்டிவ். ஸோ அதனால தான் நம்ம தேர்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னது adjective. So adjectives na enna? Adjectives are describing words. They describes a noun or a pronoun, or it qualifies a noun or a pronoun. இப்போ நம்ம adjectives பத்தி பார்க்கலாம் வாங்க. Adjectives. Adjectives qualifies a noun or a pronoun. It describes, qualifies, describes எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், a noun or a pronoun. So in short you can say adjectives are describing words. Adjectives are describing words. ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ்ல நவுனை பத்தியும் ப்ரோனவுனை பத்தியும் எக்ஸ்ட்ராவா நமக்கு சில விஷயத்தை சொல்றது தான் என்னது adjectives. For example, இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, ராஜா இஸ் ஏ பாய். ராஜா இஸ் ஏ பாய்னா என்ன? ராஜா ஒரு பையன். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ராஜா இஸ் ஏ குட் பாய். இந்த சென்டென்ஸ்ல ராஜா இஸ் ஏ பாய்ல ராஜா வந்து என்னது நவுன், ப்ராப்பர் நவுன். இது வந்து என்ன நவுன்? காமன் நவுன். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ராஜா இஸ் ஏ குட் பாய், ப்ராப்பர் நவுன். ராஜாவை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்ட்ராவா விஷயத்தை சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ராஜா ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இதுதான் என்னது டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். இப்போ இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ப்ராப்பர் நவுன் ராஜாவை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? ஸோ இதுதான் என்னது அட்ஜெக்டிவ். ஸோ டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் என்னன்னு சொன்னேன் அட்ஜெக்டிவ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ராஜா ஒரு பையன் சொல்லியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ்ல ராஜாவை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? ராஜா இஸ் ஏ குட் பாய் சொல்றோம். ராஜா ஒரு நல்ல பையன் சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த நல்ல அப்படின்றது யாரை குறிக்குது? ப்ராப்பர் நவுனான ராஜாவை குறிக்குது. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னா எதை பற்றி சொல்லுன்னு சொன்னேன்? நவுனை பற்றி சொல்லுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இங்கே குட் தான் என்னது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, he is a clever boy. he is a clever boy. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன பார்த்தோம்? ராஜா இஸ் ஏ குட் பாய் பார்த்தோம். அப்போ அந்த குட் வந்து எதை குறிச்சது? ராஜான்ற ப்ராப்பர் நவுனை குறிச்சது. இங்கே சென்டென்ஸ்ல பாருங்க, he is a clever boy என்ன? அவன் ஒரு புத்திசாலியான பையன். அப்போ இந்த கிளவர்ன்றது இங்க எதை குறிக்குது? he வந்து என்னது ப்ரோனவுன். எதுக்கு பதிலா இருக்கும்? நவுனுக்கு பதிலா. இப்போ ராஜாவே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ராஜா இஸ் ஏ பாய், செகண்ட் சென்டென்ஸ் ராஜா இஸ் ஏ குட் பாய், தேர்ட் சென்டென்ஸ்ல ராஜாக்கு பதில் நம்ம என்ன போட்டிருக்கோம்? he போட்டு he is a clever boy போட்டிருக்கோம். அவன் ஒரு புத்திசாலியான பையன். ஸோ இந்த கிளவர் வந்து இங்க ப்ரோனவுனான ஹீயை வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ இங்க என்னதான் அட்ஜெக்டிவ்? கிளவர் தான் அட்ஜெக்டிவ். புரியுதா உங்களுக்கு? see இன்னொரு சென்டென்ஸ், peacock is a bird. peacock is a beautiful bird. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பீகாக் ஒரு பறவை, மயில் ஒரு பறவைன்னு சொல்லியிருக்கோம். அதுல என்ன இல்லை? அட்ஜெக்டிவ் எதுவுமே இல்லை. மயில் ஒரு பறவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். மயில் வந்து என்னது ப்ராப்பர் நவுன், பேர்ட் வந்து என்னது காமன் நவுன். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா பீகாக் இஸ் ஏ பியூட்டிஃபுல் பேர்ட் அப்படின்னா என்ன? பீகாக் வந்து ஒரு அழகான பறவை, மயில் ஒரு அழகான பறவை. அப்போ இந்த பியூட்டிஃபுல்ன்றது எதை குறிக்குது? பீகாக்கை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ பியூட்டிஃபுல் வந்து என்னது அட்ஜெக்டிவ். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அட்ஜெக்டிவ்னா என்னென்னு? அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றியோ ப்ரோனவுனை பற்றியோ அதிகமான விஷயங்களை சொல்கிறது என்னது அட்ஜெக்டிவ்.
அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும். ஸோ ஒன்லி we are saying that adjectives qualifies a noun or a pronoun or it describes a noun or a pronoun. In short, you can say adjectives are called describing words. Adjectives are called describing words. Understand? So இப்போ adjectivesல எத்தனை kinds இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 8 kinds இருக்கு. Types of adjective. என்னென்னு பாருங்க. Adjectives of quality. First one. Adjectives of quality. Adjectives of quantity. Adjectives of quantity. Adjective of number. Adjectives of number. Demonstrative adjective. Demonstrative adjective. Distributive adjective. Possessive adjective. Proper adjective. And the last one is interrogative adjective. See, these are the 7 kinds of adjectives. Adjectives of quality, adjectives of quantity, adjectives of number, demonstrative adjective, distributive adjective, possessive adjective, proper adjective and interrogative adjective. இதில் சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்கும். என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், பொசசிவ், இன்ட்ராகேட்டிவ். எங்கே கேட்டிருக்கோம்? ப்ரோனவுன் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸஸில். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். சேம் ரிப்பீட்டட் தான் இங்கே. அதே வேர்ட்ஸ் தான். இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்லாம் இப்போ தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஹூ, ஹூம், ஹூஸ், வாட், விச் பார்த்தோம் இல்லையா. அதே தான் இங்கே அட்ஜெக்டிவும். இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் எங்கே யூஸ் பண்ணுறோம், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் எங்கே யூஸ் பண்ணுறோன்றத டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் இல்லையா. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னென்னு. அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுத்துடைய டிஃப்ரென்ஸையும் நான் சொல்வேன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இது ரெண்டும் எங்கே வரும்போது, இப்போ நம்ம ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், எம்பசைசிங் ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனும் ஒன்று தான், எம்பசைசிங் ப்ரோனவுனும் ஒரே வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எந்த இடத்துல வந்தால் அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், எந்த இடத்துல வந்துச்சுன்னா அது எம்பசைசிங் ப்ரோனவுன் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது உங்களுக்கு இதை ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா எப்படி யூஸ் பண்ணோம், அதே இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுதான் நான் சொன்னேன். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், distributive adjective and distributive pronoun, possessive adjective and possessive pronoun, interrogative adjective and interrogative pronoun பற்றினா டீட்டெயிலாக அது எங்கெங்கே எப்படி வரும், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் டீட்டெயிலாக படிப்படியாக ஒவ்வொரு கிளாஸஸில் ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ப்ரோனவுன் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சதுனால இது எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த 4 அட்ஜெக்டிவ்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இதுலேயே தெரியும், குவாலிட்டினா கேரக்டர் பற்றி சொல்கிறது, குவான்டிட்டினா அமௌண்ட்டு, நம்பர்ஸ்னால் நம்பர். இதுதான் என்னது அட்ஜெக்டிவ்டைய டைப்ஸ். அட்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ வாட் இஸ் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ் குவாலிஃபைஸ் ஏ noun or a pronoun or it describes a noun or pronoun. In short, we can say adjectives are called as describing words. So there are 8 types of adjective. Adjectives of quality, adjectives of quantity, adjectives of number, demonstrative adjective, distributive adjective, possessive adjective, proper adjective and last one என்னது interrogative adjective. So adjectives பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் செஷனில் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் செஷனில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை கிடைக்கும். So thank you guys.